ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இசாகாய் அனிமே போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இசாகாய் அனிமே போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உங்களுக்காக தான் இந்த அனிமேவை செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஐ somehow got stronger when my farming skill are maxed out. இதுதான் இந்த அனிமேவோட ஒரிஜினல் நேம். பட் நம்ம இதை ஷார்ட்டாக கூப்பிட்டுக்கிடலாம். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 1. ஒரு டிராகன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. 3 பேர் சேர்ந்து அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ராங் மான்ஸ்டர் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, எதுக்காக இதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அந்த 3 பேரும் டிராகனை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபார்ம்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். நல்ல ஃபெர்டிலைசர் போட்டதுனால எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி காய்கறி எல்லாம் நம்ம ஹீரோ ஒரு வண்டியில ஏத்துறான். நம்ம ஹீரோ லெவல் 10க்கு வந்திருக்கான். டெஸ்டா இங்க பாரு, என் ஃபார்மிங் ஸ்கில் 10க்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒரு ஃபிஷர்மேன், ஆனா நீ தான் என்ன விட அதுலயும் ஹை லெவல்ல இருக்க. உன்னை ஹெல்ப் பண்றதுக்கு நான் தான் கூப்பிட்டேன், ஆனா அன்னைக்கு என்ன விட நீ தான் அதிகமான மீனை பிடிச்ச. நீ உண்மையிலேயே ஆசம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டெஸ்டா சொல்றான். க்ரோத் பூஸ்ட் பிளெஸிங் இருக்கிறதுனால தான் என்னால இது பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது லெவல் 10 ரீச் ஆனதுல ஃபார்மிங் ஸ்கில் புதுசா என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நேச்சர் லவர்னு ஒரு ஸ்கில் இருக்கு. இந்த வேர்ல்டு நமக்கு சாதகமா இருக்குமா, இது என்ன ஸ்கில்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆல்வைன் உன்னோட அட்டாக் பவர் என்னப்பா 73,000க்கும் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்டா பாக்குறான். அச்சோ, இதை விட முக்கியமான விஷயம், நான் காய்கறி கொண்டு போய் செல் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது முக்கியமான விஷயமாடா அப்படின்னு டெஸ்டா யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ போற வழியில ஒரு டிராகனை பாக்குறான். டிராகன் கூட ஃபைட் பண்ற 3 பேரும் திரும்ப ஓடிடலாம்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அந்த டிராகன்னால எனக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருச்சுன்னா அதை லைட்டா அடிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நான் ஓடிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கிற கேரட்டை வச்சு அடிக்கிறான். பார்த்தா டிராகன் வெடிச்சு சதுருது. ஒரே அட்டாக்ல டிராகனே வெடிச்சிடுச்சா, யார் இப்படி அட்டாக் பண்ணுது அப்படின்னு அந்த 3 பேர் பாக்குறாங்க. இதை நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அவன் பாட்டு கேபிட்டலுக்கு போறான். அந்த டிராகனை அட்டாக் பண்ணவங்க ஒரு கேரேஜ்ல போயிருக்காங்க அப்படிங்கறத அந்த 3 பேர் பாக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேபிட்டலுக்கு காய்கறியை கொண்டுட்டு போறான். நான் ஆல்வைன் ஃபார்மர் சில்ஸ் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன், காய்கறியை டெலிவர் பண்ண வந்திருக்கேன், பாஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். ராயல் கேபிட்டல் மெகிஸ்கோங்ல வரவே இருக்கிறோம், உள்ள போங்க அப்படின்னு கார்டு சொல்றாங்க. இப்போ குதிரையில ஒரு பொண்ணு ஒருத்தன் கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டக்குன்னு போய் அந்த பொண்ணை காப்பாத்துவான். அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகுறா. உயிர் மேல ஆசை இருந்தா அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடிரு அப்படின்னு அந்த கடத்திட்டு போனவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை பிடிச்சி அடிச்சு போடுறான். இப்போ கார்ட்ஸ் வந்து அந்த கடத்தல்காரனை பிடிக்கிறாங்க. ரிசப்ஷன் பவர் இருந்ததுனால அவன் எப்படி அட்டாக் பண்ண போறான்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சது. அதான் எனக்கு ஈஸியா இருந்துச்சுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அந்த பொண்ணு சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது பெல் சவுண்ட் கேக்குது. அச்சோ டைம் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ வருவோம். உன் பேர் என்னன்னு கேக்குறா. பரவாயில்ல இருக்கட்டும் தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா கேரேஜ் தூக்கிட்டு போறான். டயத்துக்கு காய்கறியை டெலிவரி பண்ணிட்டு இதே மாதிரி பண்ணுன்னு கடைக்கார் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு கிளம்புறான். கார்ட்ஸ் அவனை வழிமறிக்கிறாங்க. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தான் அவங்கள தடுக்க சொன்னேன். ராயல் கேபிட்டல் ஆஃப் மெகிஸோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் ஃபெயில் மேகிஸ் அப்படின்னு சொல்லி அவ இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. இளவரசி உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள் எதுக்காக எனக்காக வெயிட் பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்கிட்ட நீ கேஷுவலாவே பேசி இது ஒரு ராயல் ஆர்டர், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நம்ம ஹீரோவும் ஆல்வைன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். ஆல்வைன் ராயல் ஃபேமிலிக்கு சர்வ் பண்ண ஒரு விருப்பம் இருக்கான்னு கேட்கவும் அதுக்கு வாய்ப்பே இல்ல, இப்படிதான் சொல்லணும்னு ஆசை, ஆனா சொன்னா தலைய வெட்டிடுவாங்க. என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இவ்வளவு பெரிய பதவிக்கு தந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனா என்ன நம்பி நிறைய காய்கறிங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதனால மரியாதையோட இந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ற, மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடவும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஃபெயில் நம்ம ஹீரோவை பிடிக்கிறா. நான் என் லைஃப் ஃபுல்லா ஃபார்மிங் மட்டும் தான் பண்ணுவேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ராயல் கேபிட்டல் பக்கத்திலேயே 33,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பெரிய ஃபார்ம் இருக்கு, அங்க நீ ஃபார்மிங் பண்ணிட்டு அப்படியே எங்களுக்கும் சர்வ் பண்ண அப்படின்னு வா கேட்கறா. ஏன் மேல நீங்க ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா நீ அட்டாக் பண்ணவன் 500 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறவன் அப்படின்னு வா சொல்லவும் ராயல் நைட்டோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நார்மல் பர்சன் 50 பாயிண்ட்ஸ், சோல்ஜர்ஸ் அட்வென்ச்சரர்ஸ்லாம் 130 பாயிண்ட்ஸ், ராயல் நைட்ஸ் ஒரு 600 பாயிண்ட்ஸ், லெஜெண்டரி ஹீரோ 1000 பாயிண்ட்ஸ், உன்னோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ காட்டு அப்படின்னு வா சொல்லவும் 65,000 இருக்கு, கண்டிப்பா இவாட்ட காட்ட முடியாது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டிராகனை கொன்னுட்டீங்களான்னு அட்வென்ச்சரர்ஸ் கிட்ட சோல்ஜர் கேட்கவோ கொன்னுட்டோம், ஆனா நாங்க கொல்லல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரே அட்டாக்ல அதை ஒருத்தர் கொன்னுட்டான், கேரேஜ் தடம் இந்த பக்கமா தான் காட்டுச்சு அப்படின்னு அவங்க சொல்லவும் கேரேஜ் அப்படின்னு ஆல்வைன் தான் அப்படின்னு அவ பார்த்தா நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடிட்டான். நான் இவனை வெட்டு கொடுக்க போறதா இல்ல அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் நினைக்கிறா. பிரின்சஸ் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் வந்து இன்ஃபார்ம் பண்றான். ராயல் பேலஸ்ல ஒர்க்கா எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மெகிஸை நோக்கி ஒரு பெரிய டீமன் படையே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் சொல்றாங்க. இது 2வது ஹெல் ஜோனா இருக்க வாய்ப்பு இருக்கு அரசு அப்படின்னு அவங்க சொல்லவும் அதுக்கு வாய்ப்பே இல்ல, அது எப்படி டீமன் கிங் அந்த லெஜெண்டரி ஹீரோ தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹெல்ஜோனோட லீடர் நம்ம கூட தான் அமைதியா இருப்போம்னு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்களே அப்படின்னு அரசர் கேட்கவும் எல்லா டீமன்ஸும் அமைதியா இல்ல அரசே, டீமன் கிங் நம்ம கொன்னதுக்காக அவங்க நம்மள பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. டீமன் கிங்கோட நம்பர் 1 கமாண்டர் ரோமியோ வேண்டட் தான் இப்ப படையை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான்னு சொல்லவும் ரோமியோ வேண்டட் தானே நம்ம கூட அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டான் அப்படின்னு அரசர் கேட்கவும் அவங்க நம்மள அட்டாக் பண்ற பிளான்ல தான் முதல்ல இருந்தே இருந்திருக்காங்க. டிராகன் அட்டாக் பண்ணது, பிரின்சஸ் கிட்னாப் பண்ணது எல்லாமே அவங்க வேலை தான் அப்படின்னு ஆபீசர் செசியல் சொல்றான். ஆனா அது ரெண்டுமே தான் ஃபெயில் ஆயிடுச்சுல அப்படின்னு ஃபால் கேட்கவும் டீமன் கிங்க கொன்ன அந்த ஹீரோ இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சுதான் இப்ப அவங்க அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, நீங்க இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுறது தான் நல்லது அரசே அப்படின்னு சொல்லி செசியல் சொல்றான். என் மக்களை விட்டுட்டு என்ன போக சொல்றியா, அமைதி ஒப்பந்தம் போட்டது
வந்தது அவங்க கூட நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிடணும் அப்படின்னு அரசர் சொல்லவும், ஆனா அவங்கள நம்பினது உங்க தப்பு இல்ல அரசே, உங்களை மாதிரியான ஒரு லீடர் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆனா செசியல் அப்படின்னு அரசர் யோசிக்கிறாரு. அரசே, நீங்க உயிரோட இருந்ததா ராஜ்யத்தை திரும்ப மீட்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா சோல்ஜர்ஸுமே அவனை கன்வே பண்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால டோர் லாக்க உடச்சிருதான். ரெஸ்ட் எடுக்கலான்னு போனா டெஸ்டா வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுதான். டீமன்ஸ் எல்லாம் நம்ம வில்லேஜ் பக்கமா தான் வந்துட்டு இருக்கு, நீ வீட்டுல இருக்கிறது ஆபத்து அப்படின்னு டெஸ்டா சொல்லவும், அது ஃபார்மிங் லேண்ட் அங்கதானே இருக்கியா காய்கறி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நானும் மத்த மக்களும் கேவ் கிட்ட தான் ஒளிஞ்சிருக்கோம், சீக்கிரம் அங்க வந்துரு அப்படின்னு டெஸ்டா சொல்றான். நல்ல வேலை காய்கறிக்கு எதுவும் ஆகல, இதெல்லாம் டீமன்ஸ் தானே, வெஜிடபிள்ஸே எதுவும் பண்ணல, வில்லேஜ் மக்களை நோக்கியும் அது வரல. அப்படி எங்க தான் அதுங்க போது நம்ம ஹீரோ பார்த்தா ராயல் கேபிட்டல்ல நோக்கி போயிட்டு இருக்கு. இது ஏன் பிரச்சனை இல்ல, ராயல் நைட்ஸ் இதை பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் ராயல் கேபிட்டல் டெஸ்ட்ராய் ஏன்னா காய்கறியை வைக்க முடியாது போச்சு, இது ஏன் பிரச்சனை தான், கண்டிப்பா நான் இதை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ கார்ட்ஸ் கூட சேர்ந்து அரசர் போய்கிட்டு இருக்காரு. செசியல், இது ஒரு டெட் அண்ட் ஆச்சு, இந்த பக்கம் எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லவும், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த செசியல் கிங்க அட்டாக் பண்றான். செசியல், நீ ஒரு துரோகியா மாறிட்டியா அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் கேட்கவும், மாறி இருந்தா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா சோல்ஜரையும் அட்டாக் பண்ணிட்டு, இன்னுமா அவங்களுக்கு புரியல அப்படின்னு செசியல் அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுதான். பார்த்தா அவன் ஒரு டீமன் தான். எங்க கூட அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட ரோமியோ வாண்டட் நீ தானே அது அப்படின்னு சொல்லி கிங் கேட்கவும், இப்போ அந்த ரோமியோ எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஒரு சான்ஸ்க்கு தான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த அரசு அப்படின்னு நம்ம சொல்லவும், அப்படின்னா இத்தனை நாளா நீ செசியெல்லாம் நடிச்சதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி ஃபால் கேட்கறா. இல்ல, நான் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதெல்லாம் உண்மைதான். டீமன் கிங் மாதிரி முட்டாள்தனமா நான் எல்லாத்தையும் அழிக்க விரும்பல. கேபிட்டலை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒரு அரசர் மாதிரி இருந்து நானே மக்களை ஆட்சி செய்யலாம், மக்களுக்கே தெரியாம டீமன்ஸ் அவங்கள ஆளுவோம். இந்த பிளான் எப்படி இருக்கு, சோ உங்களை அதுக்கு முன்னாடி நரகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணவும், கிங் வந்து மேஜிக்கல் ஷீல்ட வச்சு தடுக்கிறாரு. அப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபாலோ சேர்ந்து ஹெல்ப் பண்றா. பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றான். ஆமா, அந்த ஃபாரஸ்ட் டிராகன் உன்னை கிட்னாப் பண்ணதை தடுத்தது யாரு, ஏன்னா என்னோட பிளான் அவ்வளோ ஈஸியில ஃபெயில் ஆகாது அப்படின்னு ரோமியோ கேட்கவும், எனக்கு தெரிஞ்சாலும் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஃபால் சொல்றா. இப்போ அப்படியே ஒவ்வொரு ஷீல்டா பிரேக் ஆகிக்கிட்டே வருது. நீங்க இவ்வளவு வீக்கா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் தனியாவே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோமியோ வந்து உங்க கதை முடிஞ்சுது அப்படின்னு இப்போ ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்றான். ஹீரோ டக்குன்னு அவங்க வந்து மண்வெட்டியை வச்சு மண்ணை பொழக்கிறான். ரோமியோட அந்த பவர்ஃபுல்லான அட்டாக் கேன்சல் ஆயிருது. ஆல்வைன் நீயா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேட்கவும், ஹாய் பிரின்சஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ யாரு அப்படின்னு சொல்லி ரோமியோ கேட்கவும், நான் ஒரு ஃபார்மர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபார்மரா, நீ எப்படியா அட்டாக்க தடுத்த அப்படின்னு ரோமியோ கேட்கவும், மண்ணை உழுறதுக்கு அப்புறமா வதைக்கிறதுக்கு பிளான்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வேரோட பொறுங்கிறதுக்கு சில ஸ்கில்ஸ் யூஸ் ஆகும், ஆனா இவ்வளவு ஆழமா தொடரணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கவும், சாதாரண ஃபார்மர் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ அதை பிடிச்சிட்டு அவனை தூக்கி அடிக்கிறான். பரவாயில்ல தம்பி, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, அப்படின்னா என்னோட எல்லா பிளானையும் நீ தான் தடுத்திருக்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அங்க இருக்கிற மத்த டீமன்ஸோட பவர் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இருக்கான். என்னோட உண்மையான பவர் என்னன்னு இப்பதான் நீ பார்க்க போற, இதுதான் என்னோட ஒரிஜினல் ஃபார்ம் அப்படின்னு ரோமியோ வாண்டட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிக்கிறான். அவன் ஸ்டேட்டஸ் லெவல் 78 இருக்கு. ஆல்வை நீங்க இருந்து ஓடிரு அப்படின்னு சொல்லி ஃபால் சொல்றா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரோமியோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரோம். நம்ம ஹீரோ ஒரே பஞ்ச்ல அவனை தோக்கடிக்கிறான். ஒரே பஞ்ச்ல ரோமியோவையே இவன் தோக்கடிச்சிட்டானா, வாங்க எல்லாரும் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி மத்த டீமன்ஸ் எல்லாம் அங்க இருந்து ஓடிடுது. இப்போ நம்ம ஹீரோ கிங்கையோ பிரின்சஸையோ காப்பாத்தினதுக்காக அவனுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்க. டீமனை தோக்கடிச்ச மக்களை காப்பாத்திருக்க அவனுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு அரசர் சொல்லவும், கேபிட்டல்ஸ் டேமேஜ் ஆனா என் வெஜிடபிள்ஸை விற்க முடியாதுன்னு தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆல்வைன் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு அரசர் சொல்லவும், இவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ராயல் கேபிட்டலுக்கு சர்வ் பண்றியா, காசு பணம் ஹையஸ்ட் டைட்டில் எது வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், ஆல்வைனுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல, ஃபார்மிங்ல தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கரெக்ட் தானே, சோ ராயல் கேபிட்டல் கிட்ட இருக்கிற அந்த 33,000 ஸ்கொயர் ஃபீட் ஃபீல்ட நீ எடுத்துக்கோ, பட் அட்வென்ச்சரர் கில்டுல மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோ, மான்ஸ்டர் அட்டாக் திரும்ப வந்தா அப்பப்போ நீ வந்து ஹெல்ப் பண்ணா போதும், மத்த நேரம் ஃபார்மிங்கே பாரு அப்படின்னு வா சொல்றா. பெரிய ஃபார்மிங் லேண்டே தரீங்க, பதிலுக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ணலன்னா எப்படி, எனக்கு ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த 33,000 ஸ்கொயர் ஃபீட் ஃபார்ம் லேண்ட் இது ஒரு பேஸ் லேண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கதை ஃபர்ஸ்ட் எல்லாமே கொஞ்சம் நார்மலா தான் போயிட்டு இருக்கோம், ஆனா போக போக தான் கதை வேற லெவல்ல சூப்பரா போகும். சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. நம்ம ஹீரோக்கு ஃபார்மிங் தான் ரொம்பவுமே பிடிக்கும். 33,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபார்மிங் லேண்டுங்கிற பேர்ல பேஸ் லேண்டை நம்ம ஹீரோக்கு கொடுத்து ஒரு வழியா நம்ம ஹீரோவை அட்வென்ச்சரர் கில்டுல அந்த பிரின்சஸ் ஜாயின் பண்ண வைக்கிறா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.